இந்த பிராணாயாமம் பயிற்சியால் இரத்தம் சுத்திகரிக்கப்பெறுகிறது. இதனால் கூறலற்ற கோளங்களும் நன்கு புத்துணர்ச்சி அடைகிறது. நரம்புகள், நரம்பு கோஷங்கள், சக்கரங்கள் வீரியமும் விழிப்பு பெற்று நோய்களை தடுக்கும் சக்தியும் மிகுதியாகும். பிராணாயாம சாதகர் இருக்கும் இடமெல்லாம் ஆரோக்கிய ஒளி வீசி சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன் பெறுவார்கள். நெஞ்சு நோய்கள் அண்டா, சுக்கிலம் கெட்டுப்படும், மலட்டுத்தன்மை நீங்கும். பிராணாயாமத்தின் பின் தியானம் செய்தால் மனது நிமிடத்தில் அடங்கும். உலகத்தின் துன்பங்கள் கற்பாறை அடியில் காற்று போல் ஓடிவிடும். நினைவாற்றலோ மிகுதியாக இருக்கும். கல்வியும் கற்பனையும் ஓங்கி வளரும். வில் பவர் என்கிற அந்த இச்சா சக்தி கணக்கின்றி பலனடையும். இறுதியாக வாழ்க்கையின் எல்லா ஆத்ம தரிசனமும் ஏற்படும். ஏன்னா பிராணாயாமம் செஞ்சு தியானம் செஞ்சு தவம் செய்யணும். சரிங்களா? அடுத்து பிராணாயாமத்தால்